ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்ரீ ஸ்போர்ட்ஸ் வியூ. இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நேற்று நடந்த பாகிஸ்தான் வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்சோட ஒரு சின்ன ரிவ்யூவும், இன்றைக்கி நடக்க போகிற இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்சோட ஒரு குட்டி ப்ரிவ்யூவும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நான் கண்டென்ட் உள்ளே போயிடுறேன். நேற்று மேட்ச் பாகிஸ்தான் வர்சஸ் ஸ்ரீலங்கா என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து டாஸை ஜெயிச்சு போலிங் போட்டாங்க. அதாவது ஒரு 170 ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டில் ஸ்ரீலங்கா வந்து 133க்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா என்ன நினச்சாங்கன்னு தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நல்லா போலிங் போட்டாங்க. அவங்களோட லென்த்து லைனு எல்லாமே டிசிப்ளினாக இருந்தது. சூப்பராகவே போலிங் போட்டாங்க. 133க்கு ஸ்ரீலங்கன் டீமை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்டபிள் எஃபர்ட். திடீர்னு என்ன நினச்சாங்கன்னு தெரியல, எவ்வளோ நல்லா போலிங் போட்டாங்க. ஸ்ரீலங்காவும் பார்த்தீங்கன்னா ரெகுலர் இன்டர்வல்ஸில் விக்கெட் விட்டுட்டே இருந்தாங்க. அவங்க அதிகமாக விக்கெட்ஸ் விட்டுக்கிட்டே இருந்ததுனால அவங்களால பெருசாக பார்ட்னர்ஷிப்பும் ஸ்டிச் பண்ண முடியல. உங்களுக்கு அசலங்கா டீசெண்டாக ஒரு 20 ரன் அடித்தார். உங்களுக்கு காமிந்து மெண்டிஸ் வந்து ஒரு 50 அடித்தார். ஆனால் அவருக்கு எந்த பேட்டராலையும் சப்போர்ட் பண்ண முடியாததுனால 133ல் தான் அவங்க மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த பாகிஸ்தானோட போலிங் எஃபர்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அப்ரார் அகமது வந்து 4 ஓவர் போலிங் போட்டு வெறும் 8 ரன் தான் கன்சீட் பண்ணார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹுசைன் தலாட்னும் 2 விக்கெட் எடுத்தார். ஷஹீன் அஃப்ரீடியும் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்தார். இந்த மாதிரி அவங்களோட போலிங் வந்து மிக சிறப்பாக இருந்தது. ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் சொதப்பலாக ஆகிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா தசுன் ஷனாக்கா வந்து டக் அவுட் ஆகிட்டார். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அன்வான்ட் ரெக்கார்ட் ஆகி போச்சுங்க. T20 இன்டர்நேஷ்னல்ஸில் அதிக டக் அவுட் ஆன ரெக்கார்டு இப்போ அவர்கிட்ட தான் இருக்குது. 14 டைம்ஸ் டக் அவுட் ஆகிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன நடந்ததுன்னா, அபரார் அகமதோட பாலில் வனிந்து ஹசரங்கா வந்து அவுட் ஆகிட்டாருங்க. அவுட் ஆனதுக்கப்புறம் அபரார் அகமது என்ன பண்ணாருன்னா, வனிந்து ஹசரங்கா செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அந்த நெய்மார் செலிப்ரேஷன் ஸ்டைலை அவர் பண்ணி இவருக்கு வந்து ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்தாரு. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைசியான ஒரு மூமெண்ட் அந்த மேட்ச்சில். இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாமல் இருந்திருக்கணும். ஆனால் இந்த மேட்ச்சை நாங்கள் விட மாட்டோம், இந்த மேட்ச் எப்படியாவது இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றியே தீருவோம், பாகிஸ்தான் ரொம்ப கங்கணத்தோடு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேட்டிங் வந்து பவர் பிளேயில் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. அந்த கடைசி ஓவர் வரைக்கும் 45 ரன் அடிச்சிட்டாங்க. பவர் பிளேயோட கடைசி ஓவரோட 3வது பால் வரைக்கும். திடீர்னு என்ன நினச்சாங்கன்னு தெரியல, ஃபர்ஹான் அவுட் ஆனார் தீக்ஷனா பாலில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபக்கர் ஜமானும் அதே ஓவரில் அவுட் ஆனார் ஒரு நல்ல அசரங்காவோட கேட்சில். கேட்சை பிடிச்சிட்டு அசரங்கா என்ன பண்ணார், அவரும் அபரார் அகமது செலிப்ரேஷன் பண்ணி ஃபக்கர் ஜமானை அமுச்சு வச்சார். இது நடந்துக்கிட்டே இருக்கும்போது அடுத்த ஓவரில் சைம் ஐபும் அவுட் ஆகிட்டார். ஸோ கிட்டத்தட்ட 8 பாலில் 5 ரன் அடிச்சு 3 விக்கெட் விட்டாங்க பாகிஸ்தான். 45 ஃபார் நோ லாஸ்லேருந்து 50 ஃபார் 3 ஆனாங்க. அதோட நிறுத்தலைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சல்மான் அலி அக்காவும் உடனே அவுட் ஆகிட்டார். 5 ரன் அடிச்சார். 6 பால் ஆடி அவரும் சீக்கிரம் அவுட் ஆனார். முகமது ஹாரிஸ் வந்தார், அவர் டீசெண்டாக ஆடினார். பட் அவரும் உடனே அவுட் ஆகிட்டார். ஸோ 80 ஃபார் 5 11 ஓவரில் அப்படின்ற மாதிரி இந்த மேட்சை கொண்டு போய் பாகிஸ்தான் நிறுத்தினாங்க. ஹுசைன் தலாட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவரும் முகமது நவாஸும் சேர்ந்து ஒரு 58 ரன் பார்ட்னர்ஷிப்பை போட்டு பாகிஸ்தானை வந்து அந்த மேட்சை ஜெயிக்க வச்சாங்க. அவர் பார்த்திங்கன்னா ஹுசைன் தலாட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ஆடினாருங்க. பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியா மேட்ச்சில் அவர் வந்து பேட்டிங் ஆர்டரில் ஏர்லியாக வந்திருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து பெரிய லெவலில் இல்லை. T20 இன்டர்நேஷ்னல்ஸ்லையும் சரி, PSLலையும் சரி, இஸ் நாட் நோன் ஃபார் ஹிஸ் பிக் ஹிட்டிங் ஸ்கில்ஸ். அவர் வந்து ரொம்ப நல்ல பிளேயர், கேமை டீப்பாக எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து ஃபினிஷ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்தது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்தது. பட் இந்த மேட்ச்சுக்கு வந்து அவர் கரெக்டான பிளேயர். நான் வந்து நிற்கிறேன், என்னை சுற்றி எல்லாரும் ஆடுங்க, நான் கேமை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறேன், அதுக்கப்புறம் நம்ம வின் பண்ணிக்கலான்ற மாதிரியான ஒரு பிளேயர். அவர் பார்த்திங்கன்னா அந்த ரோல் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டார். முகமது நவாஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக ஆடினாருங்க. அவர் பார்த்திங்கன்னா வந்த உடனே கொஞ்சம் கண்டிஷன்ஸ் அசஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அவரோட ஷாட்ஸ் ஆட ஆரம்பித்தார். முகமது நவாஸ்லாம் எப்படிப்பட்ட பிளேயர்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நல்லா ஆடுவார். அவரோட டேவாக இருந்ததுன்னா அவர் சூப்பராக ஆடுவார், இல்லைனா ரொம்ப சுமாராக அவுட் ஆகிடுவார். அந்த மாதிரியான ஒரு பிளேயர். இன்றைக்கி அவரோட டே ரொம்ப நல்லா ஆடி மேட்சை வந்து ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. ஸோ இந்த மேட்ச் வந்து நல்லா போலிங் போட்டு இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்க வேண்டிய ஒரு மேட்சை பயங்கர இன்ட்ரெஸ்டிங் இல்லாத ஒரு மேட்சாக மாற்றின பாகிஸ்தானே பேட்டிங்கில் சுமாராக ஆடி திருப்பி இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றி திருப்பி கடைசியில் பேட்டிங்கை டீசெண்டாக ஆடி இந்த மேட்சை முடித்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி சூப்பர் ஃபோர்ஸ் ஷேப்பப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடக்க போகிற இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு செமிஃபைனல்ஸ் மாதிரி. ஏன்னா இந்த மேட்ச்சில் இந்தியா ஜெயிச்சிச்சுன்னா கம்ஃபர்டபுளாக ஃபைனல்ஸ் போயிடலாம்.
ஒருவேளை பங்களாதேஷ் ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்தியா vs ஸ்ரீலங்கா மேட்ச் அண்ட் பாகிஸ்தான் vs பங்களாதேஷ் மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மாறும். ஒருவேளை இந்த மேட்ச் பங்களாதேஷ் தோத்துட்டாங்க அப்படின்னா இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் ஆகிடும். ஸ்ரீலங்கா vs இந்தியா மேட்சும் இன்ட்ரெஸ்டிங் இல்லாத மேட்ச் ஆகிடும். ஸோ என்ன நடக்குது இந்த மேட்ச்சில் அப்படின்னு பார்க்கலாம். இந்தியா vs பங்களாதேஷ் மேட்ச் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பங்களாதேஷ் வந்து என்ன பண்ணணும்னா டாஸை ஜெயிச்சு முதல்ல போலிங் போடணும். கேட்குறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்கும். பட் பங்களாதேஷ் வந்து டாஸை ஜெயிச்சு போலிங் போட்டு நல்ல ஸ்கோருக்கு இந்தியாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க சேஸ் பண்ணாங்கன்னா ஒரு சான்ஸ் இருக்குது. அவங்க நல்லா போலிங் போடணும் அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் போலர்ஸ் டஸ்கின் அகமதாக இருக்கட்டும், முஸ்தபிசராக இருக்கட்டும், ஷோரிஃபுல் இஸ்லாமாக இருக்கட்டும், மேதி ஹசனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரா நிறையா போலிங் போட்டு ஒரு 140 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணி இந்தியாவை ஜெயிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ நான் வந்து இந்தியா தான் ஜெயிக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணுறேன். எல்லாருமே அதான் ப்ரெடிக்ட் பண்ண போகிறீங்க, நானும் அதான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம் இந்த மேட்ச் எப்படி போகுதுன்னு. இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.